அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம். இப்போ இந்த குரு பகவான் வருகிற 17/7/2026 அன்று அஸ்தங்கதம் அடைகிறார். தட் இஸ் சூரியனிடம் அந்த பவரை ஒப்படைக்கிறார். தட் இஸ் சூரியன் வழியில் இவர் மங்கி விடுவார், ஒளிந்து கொள்வார். ஸோ அந்த மாதிரி எது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13/8/2026 வரைக்குமே அவர் அஸ்தங்கத கதியில் தான், அஸ்தங்கத்தில் தான் பயணிப்பார். அவருடைய முழுமையான இதை பண்ண முடியாது. சூரியன்கிட்ட தான் தன்னுடைய பவரை கொடுத்துட்றார், தன்னுடைய பலன்களை கொடுத்துட்றார். இது எப்படி இருக்கும்? இந்த ஒரு 28 நாட்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த்துன்னு வச்சுக்கலாம். இந்த 1 மந்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் இருக்கும், அதை தான். இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே அரசனுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கோள், மந்திரி அப்படிம்பாங்க. இவருக்கு அறிவு அதிகம் இருக்கும், அரசனுக்கு அதிகாரம் இருக்கும். அவர் எதுக்கும் கேட்டுக்குவார் மந்திரிகிட்ட, என்ன ஏதுன்னு விவரம். ஏன்னா அறிவாளி மந்திரிங்கிறப்ப. ஸோ இந்த குரு இப்போ அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுடைய அந்த அறிவு வெளிப்படாது. அறிவை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா சொதப்பல் தான் வரும். எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ பெரிய அனுபவம், எனக்கு என்ன எவ்வளோ படிச்சிருக்கேன், மேலதிகாரி கொஞ்சம் படிக்காமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அந்த பையனுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் இந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மந்த்து, அதாவது 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் இந்த 12 ராசிக்காரர்களும் அப்படி அலட்சியமாக பிஹேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பு. அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்க மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்கிறதே எல்லாரும் கேட்கணும். அவங்க நான் விளக்கம் கேட்டால் தான் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், நான் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் தான் ஆலோசனை கொடுக்கணும். நீங்களாக பேசக்கூடாது, நான் சொல்கிறத செய்யணும். இந்த அதிகார துணின்னா அப்படி தான், டூ வாட் ஐ சே அப்படிங்கிற துணியில் தான் இருப்பார்கள். இப்போ சூரியன்ட்டு அந்த குரு பகவான் அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுக்கு மேலே உள்ளவர்கள், அது வயதில் பெரிய ஆளாக இருக்கலாம், தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்கள்டெல்லாம் சற்று விழிப்புணர்வோடு இப்போ பிஹேவ் பண்ணணும். குரு உச்சமாக இருக்கிறது அப்படின்னாக்கா எல்லாம் எனக்கு தெரியுங்கிற தன்மை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறப்ப இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்திங்கன்னாக்கா அறிவு அதிகமாக இருக்கும். அது பாவகப்படி எந்த துறையில் எதை மாதிரி விஷயங்களில் அறிவு அது செலுத்தும், அறிவு அதிகமாக இருக்குங்கிறது இப்போ பிறக்கிறப்ப என்ன லக்னத்தில் பிறக்குதுங்கிறது பார்த்து செய்யணும். பொதுவில் இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது அறிவு மேலோங்கி இருக்கும், ஒரு விஷயத்தில் டீப்பாக போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்க பயங்கர அறிவாளியாக பிறப்பாங்க. அது ப்ராப்பராக குருவுக்கு ஒத்து வரக்கூடிய லக்னங்களாக சூஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக இருக்கும் குழந்தை பிறக்கிறது, இந்த சிசேரியன் மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லக்னத்துக்கு குருக்கு ஒத்து வர லக்னம் அப்படின்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ குரு பொதுவில் உச்சமாக இருப்பது அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இப்போ 17/7/2026 சூரியன் இடப்பெயர்ச்சி ஆகி அங்கே வந்து குருவோட அந்த அறிவை மழுங்கடிப்பார். உனக்கு எல்லாம் தெரியட்டும், நான் சொல்கிறது செய்ய, இதை ஒண்டி செய்ய, தேவையில்லாமல் பேசாத, எக்ஸ்ட்ரா செய்யாத அப்படின்னு மேலே உள்ளவங்க, நான் சொன்ன மாதிரி வயசில் பெரிய ஆள், தந்தை போன்று உள்ளவங்க, அவங்கெல்லாம் உங்களை அதிகாரிகள், அவங்கெல்லாம் டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு இது பண்ணால் அது அதிகாரிகளுக்கு பிடிக்காது, மேலே உள்ளவங்களுக்கு பிடிக்காது. இப்போ தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்கள்ட்ட போய் எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா அவங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் சொல்கிறது ரைட்டாகவே இருந்தால் கூட
ஒரு மேலதிகாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஒபே த ஆர்டர் தான். நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் அது செய்கிறப்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வர்றது அது இதை நீங்கள் அப்புறம் சொல்லலாம். அதில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன்ல செய் அப்படிங்கிற மனோபாவம் தான் இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும். நீங்கள் போய் உங்கள் அறிவை காட்டி கிளாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே குரு அறிவு அதிகமாக இருக்கும். சுப கோள்களுக்கு புத்தி அறிவு இதெல்லாம் தான் நல்லபடியாக வேலை பார்க்கும். அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. அவங்க மற்றவங்கள அந்த அறிவை வச்சுக்கிட்டு புத்தியை வச்சுட்டு வேலை வாங்குவாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க. இது குருவாக இருப்பதால் மேலே உள்ளவங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் அவங்களா கேட்டால் தான் இப்போ கொடுக்கணும். நீங்களா போய் வாண்டடாக சம்மன் இல்லாமல் ஆஜரானீங்கன்னா அது ஆபத்து. அந்த இதை இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லிக்கிறேன். மேலே உள்ளவங்க சொல்கிறத 12 ராசிக்காரர்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இதுதான் தெரியுமா சார்னா இப்போ கடுமையாக அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்தவர் ப்ரொமோஷனில் போயிருப்பார், இல்லை உங்களுக்கு கீழே உள்ளவரே ப்ரொமோஷனில் இருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக பேசுகிறது தேவை இருக்காது. அது தேவையில்லாமல் மறைமுக வில்லங்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த ஒரு விழிப்புணர்வை இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டம் வர அடக்கம் தேவை. மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிர்ஷ்டம் வர அடக்கம் தேவை. ஆக அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஓவராக ஆடி சிக்கல் பண்ணிட்டீங்கன்னா மம்பு. அதனால தான் அடக்கம் தேவை அப்படின்னு இருக்கேன். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் உச்சமாகிறார். 5ஆம் இடத்துல உச்சம். சூப்பர். அவர் யார்? 10 குடையவனாகவும் வருகிறார். என்ன செயல் செய்யணுமோ அதை உங்கள் புத்தியில் ஏற்றி அப்படியே அதை ஏற்றி அதை ஒழுங்காக செய்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும். ஆனால் அவர் 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் அஸ்தங்கதம் ஆயிடுறார் சூரியன்ட்ட. சூரியன் யார்? உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி. 6 போட்டி, பிரச்சனை, பகை, விரோதம் அதெல்லாம். அவன் சூரியனா போகிறதால பெரியவங்க மூத்தவங்க அவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை வராதபடி. அதனால தான் ஜென்ரலாக அடக்கம் தேவை அப்படின்ட்டு. உங்களுக்கு அடங்க மறுப்பீங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி as well as காரியத்துக்கு கர்மாவுக்கு உரியவர். 10ஆம் இடத்ததிபதி அவன் வரக்கூடியவன் உச்சமாகலாம். லக்னாதிபதி உச்சமாகிறப்பே கத்து வரும். அதுவும் 5ஆம் இடத்துல புத்தியில். நான் யார் தெரியுமில்ல, எனக்கு இப்போ என் நேரம் எப்படி தெரியுமா இருக்குன்னு நான் எதையும் செய்வேன். என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படின்லாம் சொல்ல வைக்கும். அது பெரிய அளவுக்கு என்னால் முடியும். 10ஆம் இடத்ததிபதி 5ல் இருக்கிறப்ப எது எப்படியோ எனக்கு லாபம் கிடைக்கும், காரியம் வெற்றி ஆகும், எனக்கு மரியாதை வரும், நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு இனம் புரியாத ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும்னு. ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல அவர் உச்சமாகிறார். உச்சமாக இருந்தால் ரைட்டு. அது இங்கே அஸ்தங்கதம் ஆகிறது 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்ததிபதி இருக்கிறது. 5க்குரியவன் 6. 5-6 பரிவர்த்தனை ஆகிறப்ப புத்தி நெகட்டிவையே தேடுற மாதிரி, பிரச்சனையே தேடுற மாதிரி, மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டதை பார்க்குற மாதிரி, தேவையை ஈஸியாக வேலையை இப்படி மூக்க தொடுறதுக்கு பதிலாக சுற்றி மூக்க தொடுறதும்பாங்கல்ல, தலையை சுற்றி தொடுற மாதிரி, இப்படி ஏதாவது வித்தியாசமாக உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடுவார். இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட், திமிரு. ஏன்னா பாவிகள் கேந்திரங்களில் இருந்தால் நல்லது, கோணத்தில் இருந்தால் அந்த பாதிப்பு வரும். இப்போ சூரியன் 5ல் இருக்கிறப்ப ஒரு கர்வம், ஆணவம், அகங்காரம் வரும். லக்னாதிபதியும் உச்சமாகிறார். சூரியனும் 5ல் இருக்கிறப்ப கெத்து. நீங்கள் ஒரு பெரிய அப்பட்டக்கரான்னு நினச்சிக்கிட்டு
தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது அதிர்ஷ்டத்தை கெடுத்து. அதனால் அதிர்ஷ்டம் வர அடக்கம் தேவைன்ட்டு அடங்கி போயிடணும். எல்லாத்தையும் மேலே உள்ளவங்கள்ட்ட கண்டிப்பாக அடங்கணும். கூட உள்ளவங்க கீழே இருக்கிறவங்கள்ட்ட கூட இந்த அன்பு பணிவு அடக்கத்தை காட்டிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து உங்களை கெடுக்க பார்ப்பார். ஏற்கனவே வந்த லாபத்தெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி, விரயத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி, நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி அவர் வேலையை பார்த்து விட்டுருவார். அண்ட் குரு நல்லா இருக்கார், பட் 12ல் ராகு இருக்கார். ராகுவும் சனியை போன்றுதான். தேவையில்லாமல் விரயம் வந்துடும். அதிர்ஷ்டம் வர அடக்கம் தேவைன்ட்டேன். 12ல் இருக்கிறது ஓவரா. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு காரியம் செய்கிறப்போ ஓவர் ஆராய்ச்சியை கொடுத்து ஓவரா அப்படி இப்படி பண்ணி ரொம்ப பண்ணக்கூடாது. ஓரளவு யோசிச்சுக்கலாம். ஏன்னா கூட யார் இருக்கா? 3 8 கூடையவன் இருக்கான் 6ஆம் இடத்துல. பெருசாக யோசிச்சுட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ரொம்ப யோசிச்சிங்கன்னா வம்பு. அது நான் சொல்வேன், செஸ் விளையாட்டுலேயே ஓரளவு யோசிச்சுக்கலாம். ஒரு 3 மூவ் 4 மூவ் நம்ம மெமரி கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி இப்படி வச்சா இன்னும் நடக்கும், இன்னென்னலாம் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு, இப்படி வச்சா இப்படிலாம் நடக்கும்னு அது ஒரு லிமிட்டடாக யோசிச்சுட்டு வைக்கணும். ஏகப்பட்டது யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தவறி போய் கியூனை கொண்டு போய் பான்ட்டு அடி வாங்குற மாதிரி வச்சுருவீங்க. அதான் நடக்கும். அது ப்ராக்டிக்கலாக செஸ் விளையாடுறவங்களுக்கு தெரியும். அதை போல தான் உங்களுக்கு ஆகும். ஓவராக யோசித்து உங்கள் கெப்பாசிட்டி தெரியாமல் பேசுறதுக்கான செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ல் செவ்வாய் இருக்கார் இல்லையா? செவ்வாய் உங்களுக்கு முழு சுபர். 3ஆம் இடம்ங்கிறது ஓரளவு மறைவு ஸ்தானம் தான். இப்போ 3ல் செவ்வாய் இருக்கிறப்ப உங்கள் முயற்சியில் அதிரடி காட்டுவீங்க, திமிரு காட்டிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த 8 குடையவன் 3 8 குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கான், மறைவு ஸ்தானத்தில். நீங்கள் அடக்கி வாச்சிங்கன்னா இந்த விபரீத ராஜயோகமாகவும் மாறும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறீங்க செஞ்சீங்கன்னாக்கா பொதுவில் நீங்கள் சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் லக்னாதிபதி உச்சமாகிறது, 6ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி பரிவர்த்தனை இருக்கிறப்பெல்லாம் ஒரு என்ன பயங்கர நல்லவர் அறிவாளின்னு நினச்சோம். அப்படியே ஒரு அறிவு இருக்கிற ஆள் பிஹேவ் பண்ணுறது பேசுகிற மாதிரி பண்ணலையே, ஒன்றுமே தெரியாத படிக்காதவங்க பிஹேவ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் அடக்கம் தேவைன்ட்டு. உங்களுக்கு பாதகாதிபதியான அந்த புதனும் ஆட்சி வக்ரம்ங்கிறது கிட்டத்தட்ட உச்ச பலனை கொடுப்பார். ஸோ பாதகங்கள் பிரச்சனைகள் சொந்த பந்தங்கள் வழியாகவும் கூட்டாளிகள் வழியாகவும் சூழல் வழியாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க பிரச்சனை இல்லைன்னு நினைப்பீங்க, அவங்க தான் பிரச்சனையாக இருப்பாங்க. இந்த சூழல் நம்மளுக்கு உகந்த சூழல் நினைப்பீங்க, அதான் நெகட்டிவாக இருக்கும். எதை நினச்சி பயப்படுறீங்களோ அது நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா அது வக்ரம் பெற்று போய் இருப்பதால், வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கணும் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது வக்ரம் பெறது மாத்திரமல்ல, அஸ்தங்கதமும் ஆயிருக்க. அதனால தான் அஸ்தங்கதமான சூரியன்ட்ட தான் அஸ்தங்கம். சூரியன்கிறப்ப அதிகாரத்தில் உள்ளவர்கள், பெரிய மனிதர்கள், அவங்களெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணும். தந்தை போன்று உள்ளவர்கள் அங்கே போய் ஏதாவது ஒன்னடக்க ஒன்று அவங்கள்ட்ட பேசி சில பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி புத்தி தடிமாறி, ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்குது, அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா சிக்கல், சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் வழியாகவும் பிரச்சனை, கூட்டாளிகள் வழியாகவும் பாதகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக போயிடும். அதனால் அடக்கமாக இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். சரண்டரிங் கான்செப்டில் அதுக்குன்னு சேஃப்டி ப்ளே பண்ணாமல் நீங்களும் சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடிய ஆள். சேஃப்டி ப்ளே பண்ணி எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா உண்டு. அடக்கமாக முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு ஒரு அதிர்ந்து பேசாமல், உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் அடக்கமாக பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும். ஆச்சரியத்தை பார்க்கலாம். அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தன்மை வந்துடும். இந்த 1 மந்த்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதிர்ஷ்டத்தை வரும், அதை கெடுத்துருவீங்க. அடக்கம் இல்லாமல் கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதால தான் இந்த தலைப்பை சொல்லியிருக்கேன். ஸோ 17/7 முதல் 13/8/2026 வரைக்கும் சரண்டரிங் கான்செப்ட். எல்லாத்தையும் இந்த கடவுள் துகள் இருக்குது, கடவுள் தான் இவங்க ரூபத்தில் வந்து சொல்கிறாருன்னு அடக்கமாக அப்படிங்களா, ஓகேங்க பார்த்துக்குவோம், செஞ்சுக்குவேன்,
அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியத்தை பார்க்கலாம், அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம். மெடிடேட் பண்ணாதான் அது கிடைக்கும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.